அன்பான நண்பர்களே, அழகான பெண்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது சாட்டர்டேவோட விலாகுங்க. காலையில் டிஃபன் எங்கள் மாமியார் தோசை சுட்டு வச்சுட்டாங்க. அதுக்கு தக்காளி குழம்புங்க. நான் சாப்பிட்டு இவர்கள் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டாரு. சரி, அப்படியே கிளம்பிட்டோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொஞ்சம் வித்ட்ரா பண்ணணும். அதனால் மணி ட்ரான்ஸ்ஃபரில் போயிட்டு அங்கே அமௌண்ட்டை வாங்கிட்டு அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு நேராக எங்கேயும் இல்லைங்க, சாய்பாபா காலனியில் இருக்கிற பேங்க்குக்கு தாங்க போகணும். ஏன்னா அங்கே தான் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். அது வந்து ரெனியூல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் மந்த்தே. சரி, இன்றைக்கி லீவ் போட்டு அது பண்ணலான்னு போனால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அந்த ரெனியூல் பண்ணுறவர் கிளம்பிட்டாரு. அவங்க திங்கக்கிழமை வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, அங்கே இருக்கிற மேடம்கிட்ட கெஞ்சுன்னு கெஞ்சி திங்கக்கிழமை லீவ் போட முடியாதுன்னு சொல்லி நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்புறம் இடையில கொஞ்சம் பசிக்குதுன்னு ஒரு 1:30 மணி அளவில் வந்து கேஆர் பேக்ஸில் பன்னீர் பப்ஸும் சன்னா பப்ஸும் அப்புறம் காஃபி குடிச்சிட்டு நேராக பேங்க்குக்கே திரும்ப போயிட்டோங்க. ஆனால் ஒன்றுங்க, நம்மளோட பழைய ஞாபகம் மறக்க முடியுமா? அங்கே போனோன்னு இழந்த வடை பார்த்தோன்னா கையோட 2 தாங்க இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயே உட்காந்துட்டு இவர் போர் அடிக்குதுன்னு நாடகம் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் 3:30க்கு தாங்க வந்துட்டு அப்புறம் எல்லாம் சைன் பண்ணி எல்லாம் மாற்றி வச்சுட்டு கிளம்பிட்டோங்க. நேராக எங்கே பார்த்தீங்கன்னா குனியமுத்தூர் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே வந்துட்டு எங்களோட சிஸ்டர் வந்து ப்ரைடல் செட்டெல்லாம் ரெண்ட்டுக்கு விடுறாங்க, பார்க்கலான்னு போனோம். போகிற வழியில் அப்படியே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்லாங்கும் போது அங்கே நம்ம ஃபாலோவரை பார்த்தோங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க தாங்க அவங்க. அப்புறம் மஷ்ரூம் ரோஸ்ட்டு சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து உக்கடம் மேம்பாலமில் ஃபஸ்ட் டைமுங்க. அப்படியே பார்த்துட்டு வியூ பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கசின் சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டோங்க. அங்கே ப்ரைடல் செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப பார்க்கறக்கே அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. இன்னொன்றும் அது போட்டதுமே நான் இங்கே சந்திரமுகியாக மாறிட்டேங்க ஒரு நிமிஷத்தில். அந்த அறையில் தான் அவன் முகத்தில் ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஒரு காமெடிக்கு ஒரு வீடியோ எடுத்தேங்க. ஆனால் உண்மையாலுமேங்க இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன்றுமே சூப்பராக இருந்தது. ஒடியானத்துலேருந்து எல்லாமே நல்லா இருந்தது. இவங்களோடது இன்ஸ்டாகிராமில் இருக்குங்க பேஜ், ஸ்ரீ சாய் ரெண்டல் ஜுவல்ஸுங்க. என்னோடய சிஸ்டர் தாங்க, கசின் சிஸ்டர் தான். சரி, நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது இந்த மாதம், சரி அதுக்கு ஒரு புக் பண்ணிடலான்ட்டு கையோடு வந்து புக் பண்ணிட்டோம். ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக தாங்க இருந்தது. அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.